வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் டார்கெட்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ வாங்க இப்போது நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பிஃபோராக நம்ம வெனஸ்டே நம்ம மார்க்கெட் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு குட்டி அனாலிசிஸும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்கான ஃபுல் கிளியர் செட்டப்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம நிஃப்டி 50 பேஜில் இருக்கோம். ஸோ நிஃப்டி 50க்கான வெனஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து எந்த ட்ரேட்ஸுமே வந்து என்ட்ரு ஆக மாட்டோம், பை பண்ண மாட்டோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட்டு டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 26211 நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நமக்கு அப்ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ கால் ப்ரைஸில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஒன்று நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் 26236 வரைக்கும் ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்க்கும்போது அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்வர்ட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 26181 நம்ம பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது நம்ம புட் ப்ரைஸில் நம்மளோட ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் வந்துட்டு பையிங்கான பர்டிகுலர் டார்கெட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவான நீங்கள் க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், இங்கே நமக்கு என்னாச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கொடுக்கல இல்லையா. ஸோ டவுன்வர்டில் இப்போ இங்கே தான் நம்ம என்ட்ரு ஆனோம். சடனாக மார்க்கெட் ரிவர்ஸில் மூவ் ஆகிட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று நமக்கு ஹிட் ஆச்சு. நம்மளோட செகண்ட் ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ ஆல்ரெடி இங்கே ஏர்ன் பண்ணோம், பட் இங்கே லாஸ். ஓகேயா, ஸோ 25 ஏர்ன் பண்ணிவிட்டு இங்கே 25 நமக்கு லாஸ் ஹிட். தென் வாங்க தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே வந்து டவுன்வர்டில் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 26191 உங்களோட பையிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சேம் இங்கேயும் நம்ம புட் ப்ரைஸில் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் சூப்பரான ஒரு லோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வரைக்கும் நம்ம லைன் தான் கரெக்டாக. ஸோ அதுக்கும் பாருங்கள் இதோட லோ வேல்யூ வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 26123 வரைக்கும் ஒரு 68 பாயிண்ட் ஒரு 68 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடில் ஒரு 68 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதான் நிஃப்டி 50க்கான வெனஸ்டே ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி நமக்கு ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நமக்கு ப்ராஃபிட், இங்கே சேம் லாஸ் இல்லையா, சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் சேம் அமௌண்ட் ஆஃப் லாஸ். ஃபைனலி நம்ம தேர்ட் ட்ரேடில் ஒரு 68 பாயிண்ட். ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் வெனஸ்டே ஒரு 68 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நமக்கு க்ளோஸ் ஆச்சு இல்லையா. ஸோ வாங்க இப்போ ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 26166, தென் 26201, தென் 26281, தென் 26331, தென் 26373, தென் 26431. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இது தான். நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா ஃபார் நிஃப்டி 50, இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் 26120, தென் 26041, தென் 25949, then 25876, then 25819, then 25726. ஸோ இதாங்க நிஃப்டி 50க்கு நம்ம ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் போத் பார்த்தாச்சு இல்லையா. அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி போத் டார்கெட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க.
ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் வேணும், நமக்கு பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ், குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் தான் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் தான் இது. ஆக்சுவலி நம்ம லைனில் டச் ஆகிட்டு இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் தான் இல்லையா? அப்டென்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம வந்து என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் இங்கே கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பாருங்கள், நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். இங்கே அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. நம்ம லைனில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59270 நீங்கள் உங்கள் பையிங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே இந்த மார்க்கெட்டோட லோ வரைக்கும், ஐ மீன் க்ளோசிங் டைம் வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட வெனஸ்டே ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ 59118 வரைக்கும் இங்கே ஒரே ஒரு ட்ரேட் ஒரு 152 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 152 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் நீட்டாக ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். எப்போவுமே நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ட்ரேட்ஸ் வந்து பை பண்ணுவோம். ஸோ அதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. கன்ஃபர்மேஷன் இல்லாத பட்சத்தில் 0 ட்ரேட்ஸாக இருந்தாலும் அன்றைக்கி ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறது கிடையாது. இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து ஃபர்ஸ்ட் 10 minutes இருந்ததுனால நம்ம அதை கன்சிடர் பண்ணல. தென் செகண்ட் வந்து இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, நீட்டாக அட்டன் பண்ணி ஒரு 152 பாயிண்ட்ஸோட ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட பேங்க் நிஃப்டியோட வெனஸ்டே ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நம்ம செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க டார்கெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு 68 இல்லையா, இங்கே ஒரு 152. ஸோ ஓவரால் ஒரு 220 பாயிண்ட்ஸ் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு வெனஸ்டே ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இப்போ வாங்க பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 59309, 59485, then 59677, then 59829, then 59956, then 60096. இதுதான் நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 59026, then 58844, then 58650, then 58471, 58283, then 58124. ஸோ இதாங்க நம்ம ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இப்போ நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் போத் பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் பார்த்தாச்சு. போத் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம வரி பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஷியோராக ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவ் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.